அடி பாவி மவளே, என்னம்மா தூங்குறா? அத்தை ஏன்ட்ட அடிச்சு எழுப்புறீங்க? உங்க அப்பையும் விடுபாரு, உன் இஷ்டத்துக்கு தூங்குறது. இப்படி தூங்குறது? ஒரு பொம்பளை காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது இல்ல. மணி 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? கை கால்லாம் ஒரே வலியா இருக்குதா, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஆமா, 4-5 பிள்ளைங்க இருக்கு பாரு, அதுங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சு உனக்கு கை கால்லாம் ரொம்ப வலியா இருக்கும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. என் மான மரியாதை எல்லாமே போகுது. என்னைக்கு தான் இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமோ தெரியல. எல்லாம் அவனை சொல்லணும், ஒன்றை சொல்லி ஒரு குத்தம் இல்லை. அன்னைக்கே சொன்னேன் வேண்டாண்டா வேண்டாண்டான்னு. கேட்டானாவே தலையால் அடிச்சுக்கிட்டேன். மூதேவி எடுத்துட்டு வந்து என் மான மரியாதை எல்லாமே போகுது. என்னால் ஒரு பக்கம் போக முடியல. கேட்காத கேள்வி இல்லை. எப்போ தான் உன் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு ஒரு பேரம்பேத்தியை பார்ப்ப, நீயே சாப்பிட்ற வயசாச்சு, இன்னும் உனக்கு ஒரு பேரம்பேத்தி இல்லையான்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்னத்தை பண்ணுவேன்? எல்லாம் என் தலையெழுத்து. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நாக்கு மேலே பல்ல போட்டு 1000 பேர் 1000 பேசுகிறாளுங்க. எனக்கு இருக்க மனவேதனை எனக்கு தான் தெரியும். எவ்வளோ மாரியம்மா, மாரியம்மோ என்னய்யா, உனக்கு என்ன பிரச்சனைப்பா? வீட்டில் பொழுதே போக மாட்டேங்குது. வாப்பில் அப்படியே ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம். நானே செம்ம கட்டுப்பில் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு. உனக்கு இந்த வயசில் சினிமா கேட்குதா? சினிமா ஏ அப்பா, இந்த காட்டேறிக்கிட்டேயா? நான் போகிறேன் தனியாக. சாவுற வயசில் சினிமா கேட்குதான் சினிமா, இந்த கிழட்டு வயலுக்கு. நானே வயிறறிஞ்சு வாயறிஞ்சு கிடக்கிறேன். ஏக்கா, உன் மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறந்தா உனக்கு தெரியாமல் இருக்குமா? ஏண்டி நீ வேற போடி வேலையை பார்த்துக்கிட்டு? யாருமா உன் பையன்? அவன் பார்த்ததே இல்லை, இவ்வளோ அழகா இருக்கானே. ஐயோ, நம்ம பிள்ளைய பார்த்து காஞ்சி கிடக்குறாள் இந்த கிழவி. ஆமாக்கா, என் பையன்தான்க்கா. அந்த பக்கம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அதான் இந்த வழியாக வந்தோம். நாய் இருக்கு, பயமாக இருக்குமா, என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வாமாண்ணா, அதான் கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு போகிறேன்க்கா. அவங்க என்ன சொன்னாங்க? அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. அது ஏன் காஞ்சி கிடக்குறாங்கன்னு சொல்கிற? அவள் மருமகளுக்கு குழந்தை இல்லை, அதனால தான் உன்னைய பார்த்து அழகா இருக்கன்னு பொறாமப்படுறா. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு, உன் பையனை இந்த வருஷம் எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிற? ஏக்கா, நம்ம திருச்சியிலே பெரிய ஸ்கூலுக்கா, பிரம்மாண்டமான ஸ்கூலு, அதில் தான் படிக்க வைக்க போகிறேன். என் பிள்ளையெல்லாம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிச்சுக்கும். எங்ககிட்ட காசு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா எங்களுக்கு கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ படிக்க வைக்கிற, அவள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவள் படிக்க வைக்கிறா. ஸ்கூல் திறந்துருச்சுன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏ, அங்கே பாருங்க, அவள் வரா. யாருடி மரியாயே? அந்த விளங்காதவ வரா பாரு. ஐயோ, இந்த மல்லடி வராளா? இவன் மூஞ்சில் முழிச்சா ஒன்றுமே விளங்காதே. இவெல்லாம் எதுக்குக்கா வெளியில் நடமாடுறா? இவ தான் இப்படி இருக்கான்னு தெரியுது இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே? அவங்களுக்கு அறிவு வேணும், புத்தி வேணும். அவள் வெளியில் வரா, நம்ம தான் ஒதுங்கி போகணும். வாங்க நம்ம போகலாம். தேவியக்கா, என்ன பெரிய மாநாடே போட்டுட்டு இருக்கீங்க? தப்பில வாயை மூடு முதல்ல. ஏன்க்கா, பிள்ளை பேசுறதுல பேச வேணாங்கிறீங்க? நல்ல விஷயம் தானக்கா பேசுறீங்க. ஆமாக்கா, பிள்ளைங்களை எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க? உனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உன்னை கேட்டாங்களா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. நீயே ஒரு மலடி, நீ எதுக்கு பிள்ளைங்களை பற்றி கேட்குற? ஏன்க்கா அப்படி பேசுறீங்க? நானே வெந்து போயிருக்கேன்க்கா. வெந்த பிள்ளை ஏக்கா வேலை பார்த்துறீங்க? உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனா எங்கள் பிள்ளைங்களுக்கு தான் உடம்பு முடியாமல் போகும். இந்த சமுதாயத்தில் ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இந்த ஊர் உலகம் எவ்வளோ கேவலமாக பேசுது, அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது. நீங்களே பாருங்கள்.